ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அதிகாலை நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த காலை பொழுதிலும் நாம் தியானிக்க இருக்கின்ற தீர்க்கதரிசி யெகூ என்கின்ற தீர்க்கதரிசியை குறித்து நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். யெகூ என்று இஸ்ரவேலிலே ஒரு ராஜாவும் உண்டு, ஒரு தீர்க்கதரிசியும் உண்டு. ஆதாரமாக 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, ஆனானியின் குமாரனாகிய யெகூவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யெகூ என்கின்ற தீர்க்கதரிசியை குறித்து தான் இன்றைக்கு இந்த காலை பொழுதிலே நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். யெகூ என்றால் அவர் கர்த்தர் என்று அர்த்தமாகும். அது யாகுவேயை குறிக்கும், கர்த்தரை குறிக்கும். யெகூ என்கின்ற வார்த்தையை 2ஆக பிரித்தால் கூட்டல் ஹூ. என்பது யாகுவே, கர்த்தரை குறிக்கும். ஹூ என்றால் எபிரேயத்திலே அவர் என்று அர்த்தமாகும். யெகூ, யாஹ்வே இஸ் ஹீ, அல்லது அவர் கர்த்தர், கர்த்தரே அவர் என்று சொல்லலாம். அன்றைக்கு பாகால் தெய்வத்தை வழிபட்ட ஜனங்களுக்கு முன்பாக பாகால் தெய்வம் அல்ல, கர்த்தர், அவர் யாவே என்பதை உலகிற்கு தன்னுடைய பெயரின் மூலமாக உரக்க சொன்னவர் இந்த யெகூ என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இவருடைய தகப்பனார் ஆனானி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் வாழ்ந்த காலங்கள் கிறிஸ்துவுக்கு முன்பாக 910வது ஆண்டு என்று சொல்லி வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. இவரை குறித்த பொதுவான விவரங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஒரு துணிச்சலான ஒரு தீர்க்கதரிசி. ராஜா அப்படின்னு கூட பார்க்க மாட்டார். அவரிடத்துல தயங்கும் அப்படிங்கிற எந்த எண்ணமுமே கிடையாது. ஒரு துணிச்சலானவராக, தவறை தவறென்று சுட்டி காட்டக்கூடிய, அது ராஜாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, துணிச்சலாக தவறை சுட்டி காட்டின ஒரு துணிச்சலான தீர்க்கதரிசி என்று பார்க்கிறோம். 2வது, அவருடைய குணாதிசயத்தை குறித்து சொல்லுகின்ற போது, உண்மையை உரக்க சொல்பவர். அவரை ப்ளீஸ் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படிங்கிறது கிடையாது. உண்மையை உரக்க சொன்னவர் என்று சொல்லி நாம் அவரை குறித்து கொள்ளலாம். 3வது, அவருடைய குணாதிசயத்தை பார்க்கின்ற போது சத்தியத்தின் குரலாக அவர் காணப்பட்டார். வாய்ஸ் ஆஃப் தி ட்ரூத், சத்தியத்தின் குரல். அவருடைய அந்த தீர்க்க தரிசனங்கள், ஊழியங்கள், அது சத்தியத்தின் குரலாக காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கலாம். இவருடைய தீர்க்க தரிசனங்கள் 2 பேருக்கு உரைக்கப்பட்டது. ஒன்று, இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா, இன்னொன்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத். இந்த யெகூ என்கின்ற தீர்க்கதரிசி 2 பேரிடத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக கர்த்தருடைய வார்த்தை இந்த யெகூவுக்கு உரைக்கப்படுகிறது. இந்த 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தில் பாஷா அப்படிங்கிற அந்த ராஜாவுக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தையை உரைக்கும்படி இவருக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அதைத்தான் இந்த 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தில் நாம் அதை பார்க்கலாம். இப்போ இந்த பாஷாவின் இடத்துல காணப்பட்ட காரியங்கள் என்ன, ஏன் ஆண்டவர் அவரிடத்தில் சில காரியங்களை உரைக்க சொன்னார் என்று சொல்லி நான் பார்த்தோம் என்று சொன்னால், 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை தூளிலிருந்து உயர்த்தி உன்னை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கையில், நீ யெரொபெயாமின் வழியிலே நடந்து என் ஜனமாகிய இஸ்ரவேல் தங்கள் பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறபடியினால். எனக்கு அருமையானவர்களே, யார் இந்த பாஷா அப்படின்னா, அவர் அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய இராணுவத்திற்கு கேப்டனாக இருப்பார், அந்த இராணுவ தலைவனாக இருந்தவர். இதற்கு முன்னாடி இருந்த ராஜாவை சூழ்ச்சியினாலே கொலை செய்து அந்த பதவிக்கு இந்த பாஷா வந்திருப்பார். வந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பதவியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஆனா ஆண்டவர் தன்னை உயர்த்தின அந்த உயர்வை, ஆண்டவர் கொடுத்த அந்த மகிமையை மறந்து போன ஒரு ராஜாவாக இந்த பாஷா காணப்படுகிறார். இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை தூளிலிருந்து உயர்த்தினேன். நீ இருந்த இடம் அது தூள், ஃப்ரம் த டஸ்ட், தூசி. அந்த இடத்துல இருந்து நான் உன்னை உயர்த்தினேன். உன்னை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்தேன். நான் உனக்கு உயர்வு கொடுத்து, நான் உனக்கு பதவி கொடுத்து, நான் உனக்கு மிக சிறந்த ஒரு மகிமை, இஸ்ரவேலின் ராஜா அப்படிங்கிற ஒரு மகிமையை தந்தேன். ஆனால் நீ செய்ததோ, இந்த வார்த்தை பாஷாவுக்கு உரைக்கப்படுகிறது, நீ செய்ததோ யெரொபெயாமின் வழியிலே நடந்தாய். கடந்த ஆண்டில் இந்த யெரொபெயாமினுடைய பாவங்கள் என்ன, யெரொபெயாம் செய்த குற்றங்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாம் குறித்து நாம் ரொம்ப விளக்கமாக விரிவாக கற்றறிந்திருக்கிறோம். குறிப்பிட்ட ஒரு காரியம் விக்கிரக ஆராதனை. மெய்யான தெய்வமாகிய யெகோவாவை மறந்து பாகாலை பின்பற்றின காரியங்கள். தான் மாத்திரம் தவறான வழியில் போனது மட்டுமல்லாமல் தன்னோடு இருக்கிற கூட்டத்தையும் தவறான வழியிலே நடத்தின ஒரு யெரொபெயாம். இங்கே பாஷாவுக்கும் அதே காரியம் உரைக்கப்படுகிறது. எப்பா, உன்னை நான் எவ்வளவோ உயர்த்தினேன், உன்னை எவ்வளவோ நான் உன்னை மேன்மைப்படுத்தினேன், ஆனா நீ தவறான வழியிலே சென்று விட்டாய். நான் உனக்கு தந்த அந்த மகிமை, நான் உனக்கு தந்த அந்த உயர்வு, இதெல்லாம் என்னை விட்டுவிட்டு நீ யெரொபெயாமின் பாவங்களுக்குள்ளாக வழி நடந்து போனாய். அதோடு கூட மாத்திரல்ல, நீ கெட்டதும் இல்லாம உன் கூட இருக்கிற ஜனங்களையும் தவறான வழியில் நடக்க பண்ணினாய், அவர்களையும் பாவம் செய்ய பண்ணினாய். இந்த வார்த்தை பாஷாவுக்கு யெகூவின் மூலமாக உரைக்கப்பட்டது. மிகப்பெரிய ஒரு ராஜாட்ட போய், நீ இப்படி உன் வாழ்க்கை மோசமா இருக்கு, உன் வாழ்க்கை தவறா இருக்கு, உன் வாழ்க்கை கர்த்தருக்கு விரோதமா இருக்கு, அது மட்டும் இல்லை, நீங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீ மட்டும் இல்லை, உன் குடும்பமே அழிஞ்சு போகும். வசனம் அப்படிதான் சொல்லுது. இந்த 16வது அதிகாரத்தில் நீங்க போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள ஊருக்குள்ள இறந்து போற உன் குடும்பத்தை நாய்கள் தின்னும், வெளியே யார் இறக்குறாங்களோ அவைகளெல்லாம் பறவைகள் தின்னும் அப்படின்னு இந்த யெகூ தீர்க்க தரிசனம் உரைத்து விடுவார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை இந்த யெகூவுக்கு உண்டாகி அப்படியே உள்ளதை உறக்க சொன்னவராக நாம் இங்கே பார்க்கிறோம். நடந்தது என்ன? அதே போல சிம்ரி அப்படிங்கிற ஒரு தளபதி இவனுக்கு அடுத்தால எழும்பி இந்த பாஷாவை கொலை செய்து, அதை தொடர்ந்து அவனுடைய குடும்பத்தார் வம்சமே இல்லாதவாறு அந்த முழு குடும்பத்தாரையும் அழித்து போடுவான், அழித்து போட்டான் அப்படின்னு இந்த 1 ராஜாக்கள் 16வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கலாம். ஒரு விக்கிரக ஆராதனையால் தனக்கு உயர்வு தந்த, தனக்கு மேன்மை தந்த தேவனை மறந்ததினால் இந்த பாஷாவும் அவனுடைய முழு குடும்பத்தாரும் அழிந்து போனார்கள். இரண்டாவது யாருக்கு இந்த யெகூ தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் அப்படின்னா, 2 நாளாகமும் 19வது அதிகாரத்தில் யோசபாத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தையை இந்த யெகூ சுமந்து செல்லுகிறார். யார் இந்த யோசபாத்? இந்த யோசபாத் யூதாவின் ராஜா. ஒரு மிக சிறந்த, ஒரு நல்ல அருமையான, ஒரு முன்மாதிரியான ஒரு ராஜாவாக இந்த யோசபாத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த யோசபாத் செய்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் இஸ்ரவேல் ராஜாவோடு கூட ஒரு கூட்டணி வைத்துக் கொள்வார். தவறான உறவு, தவறான சிநேகம். தனக்கு எதிராக வருகிற யுத்தத்திலே தான் ஜெயிப்பதற்கு தன்னோடு கூட இருக்கிற மற்றொரு ராஜாவோடு கூட இணைந்து அவர் கூட்டணி வைத்ததை நாம் அங்கே பார்க்கலாம். நாம் அங்கே பார்க்கின்ற போது 2 நாளாகமும் 19வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு யோசபாத்தை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமாம்? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல்
வர இருந்தது என்று சொல்லி பார்க்கிறான். தேவன் வெறுக்கிறவர்களை கர்த்தர் பகைக்கிறவர்களோடு கூட நீர் சிநேகம் வைத்திருக்கிறீர் என்று சொல்லுகின்றான். நீர் துன்மார்க்கருக்கு உதவி செய்து கர்த்தரை பகைக்கிறவர்களிடத்திலே அன்பு கூறலாமா? இதனால் கர்த்தருடைய கோபம் உம்மேல் வருகிறது என்று சொல்லி இந்த யெகூ ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். நடந்தது என்ன? இந்த வார்த்தைகளை கேட்ட யோசபாத் தன் பாவத்திற்கு வருந்தி மனம் திரும்பி தன் குற்றங்களை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்தான். அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பாஷாவுக்கு உரைக்கப்பட்டது, பாஷா கேட்கல. யோசபாத்துக்கு உரைக்கப்பட்டது, தன் பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்பினான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது, இந்த யெகூவினுடைய காரியத்தை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால் மிக சிறந்த ஒரு வரலாற்று ஆசிரியராக அவர் காணப்பட்டார். 3 இடத்துல தான் இவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பாஷாவுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைத்தது, 2வது யோசபாத்துக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைத்தது, 3வது இவர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். குறிப்பாக 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே யோசபாத்தின் ஆதி அந்தமான மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் கண்டிருக்கிற ஆனானின் குமாரனாகிய யெகூவின் வசனங்களில் எழுதியிருக்கிறது. யோசபாத்துடைய முழு வாழ்க்கை வரலாறையும் அவருடைய ஆரம்ப நாட்களிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் அத்தனையையும் தன்னுடைய புத்தகத்திலே இவர் எழுதி வைத்திருக்கிறார். மிக சிறந்த ஒரு வரலாற்று ஆசிரியராக காணப்படுகிறார். ஆதி முதல் அந்த மறையிலும் எழுதின ஒரு எழுத்தாளராக, ஒரு வரலாற்று ஆசிரியராக காணப்படுகிறார். தீர்க்க தரிசனம் உரைப்பதோடு கூட அவருடைய பணி நிறைவு பெறாமல் அத்தனையையும் தன்னுடைய ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக அவர் எழுதி வைத்திருக்கிறார். மொத்தத்தில் பொதுவாக இந்த யெகூவை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பயம் இல்லாதவராக காணப்பட்டார். காரணம், யோசபாத்தினுடைய தகப்பனார் ஆசா. இந்த ஆசாவுக்கு விரோதமாய் இந்த யெகூவினுடைய தகப்பனார் அனானி போய் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். உடனே பிடிச்சு ஜெயிலில் போட்டுருவாங்க. தன் அப்பா, தன்னுடைய தகப்பனார் ஒரு ராஜாவுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அவர் ஜெயிலில் கிடக்காரு. இப்போ தானும் போய் தீர்க்க தரிசனம் சொன்னா, ஆசாவுடைய குமாரன் யோசபாத் அப்பாவுக்கு விரோதமாக சொன்ன தன்னுடைய தகப்பனார் ஜெயிலில் கிடக்கும்போது மகனுக்கு விரோதமாய் யெகூபை சொல்லும்போது இவருக்கும் ஜெயில் உண்டு அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனால் எந்த பயமும் இல்லாமல் ஆண்டவர் உரைக்க சொல்லுகிறார், ஆகவே நான் போய் சொல்லுகிறேன் என்று சொல்லி பயமில்லாத ஒரு தீர்க்கதரிசி. 2வது, அவரிடத்தில் காணப்பட்ட காரியம் பார்ஷுவாலிட்டியே கிடையாது, பாரபட்சமே கிடையாது. பாஷா இஸ்ரவேல் ராஜா, யோசபாத் யூதேயா ராஜா, வடதேசம் தென் தேசம் நான் பார்த்துருக்கிறோம். ஆக எந்த தேசத்து ராஜாவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய வார்த்தையை உரைக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே போய் உரைத்தவர். இவர் தேவனுடைய அந்த நேர்மையான கண்ணாடி போல செயல்பட்டார். கண்ணாடியில் முகத்திற்கு முகம் ஒத்திருப்பது போல, ஒருவேளை கண்ணாடியை பார்க்கின்ற போது நம்முடைய முகத்தின் சாயல் அதில் வெளிப்படுவது போல அவரிடத்தில் சத்தியமும் உண்மையும் தெளிவாக வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காலை பொழுதில் இந்த வசனங்களை தியானிக்கிற நம்மிடத்தில் பேசுகிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், முதல்ல பாஷாவை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், பாஷாவுக்கு கொடுக்கப்பட்ட உயர்வு, ஆசீர்வாதம் இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த ஈவு. தூசியிலிருந்து உன்னை உயர்த்தினேன், பூமியின் தூளிலிருந்து உன்னை உயர்த்தினேன் என்று சொல்லப்பட்டார். ஆக இந்த உயர்வு, ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தர் கொடுத்த ஈவு. இன்றைக்கு பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாமும் அதை சிந்தித்து பார்க்க மறந்து போய்விடுகிறோம். நாமும் கூட அதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற உயர்வு, அது என்ன ஒரு சாதாரண வேலையாக இருக்கலாம், அல்லது நாம் இருக்கிற இந்த சாதாரண ஒரு நிலையாக இருக்கலாம். சிறிய அலுவலகமோ பெரிய அலுவலகமோ, சிறிய பணியோ பெரிய பணியோ, அது எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பொறுப்பாக இருந்தாலும், அது நம்முடைய திறமையாலேயோ தாளந்துகளாலேயோ நம்முடைய செயல்களாலோ நமக்கு கிடைக்கப்பட்டதே கிடையாது. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த ஈவு அப்படின்னு சொல்லி
நாம் அதை நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நான் இப்பொழுது எந்த இடத்துல இருக்கிறேன், நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன், நான் இந்த நிலை வரும் வரை எனக்கு உதவி செய்தது ஆண்டவர் அப்படிங்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய பதவி, நம்முடைய அதிகாரம், நம்முடைய பணி, நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமைகள் இவை எல்லாம் அது தேவனுக்காக மாத்திரம் பயன்பட வேண்டும். இந்த பாஷா அதிலே தவறி போனான். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் இருந்தாலும் சரி, ஒரு அலுவலகத்தில் சாதாரண ஒரு பியூனா இருக்கலாம், அவ்விடத்திலும் நாம் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும். ஆண்டவர் நம்முடைய பணிகளை கண்டு, நம்முடைய ஊழியத்தை கண்டு அவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். பாஷாவினுடைய காரியம் ஆண்டவருக்கு வேதனையை தந்தது. பாஷாவினுடைய காரியம் செயல்பாடு ஆண்டவருக்கு வருத்தத்தை தந்தது. முழு குடும்பமும் சந்ததியும் அழிந்து போனதை நாம் பார்க்கிறோம். பொறுப்புணர்வு இல்லாத ஒரு வெற்றி அது தூசியில தான் போய் முடிந்துச்சு. நீ தூசியிலிருந்து உன்னை உயர்த்தினேன்னு சொன்னாரு, கடைசியில் தூசியோட தூசியா இந்த பாஷாவினுடைய வாழ்க்கை கடந்து போனது. ரெண்டாவது, இந்த யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலே உரைக்கப்பட்ட காரியத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உலகத்தோடு கொண்டிருந்த ஒரு சிநேகம், தேவனோடு கொண்டிருக்க வேண்டிய உறவு உலகத்தோடு மாறி போனது. தேவனோடு கொண்டிருக்க வேண்டிய ஐக்கியம் உலகத்தோடு போனது. உலகத்தோடு பாவத்தோடு வைத்துக் கொள்ளுகிற எந்த ஒரு சிநேகமும் எந்த ஒரு நட்பும் அது தேவனுக்கு விரோதமானது அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொள்ள இந்த காலை வேளையிலே அழைக்கப்படுகிறோம். நான் யாரிடத்தில் நட்பு வைத்திருக்கிறேன், என்னுடைய ஐக்கியம், என்னுடைய சிநேகம் அது யாரிடத்திலே காணப்படுகிறது? இங்கே வசனம் சொல்லுகிறது 2 நாளாகமத்தில், தேவன் பகைக்கிறவர்களிடத்திலே நீ சிநேகம் கொள்ளலாமா, தேவனுக்கு பிரியமில்லாதவர்களிடத்திலே நீ ஐக்கியம் வைத்திருக்கலாமா என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உலக சிநேகம் அது தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி பார்க்கிறோம். யோசபாத் நல்லவர் தான், அவரிடத்தில் எந்த ஒரு குறையும் கிடையாது. ஆனால் அவருடைய கூட்டணி அது தவறாக காணப்பட்டது. நாம் நல்லவராக இருக்கலாம், யாருடன் கூட்டணி வைக்கிறோம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்று சொல்லி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டில், இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்த வார்த்தைகளை தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய, நாம் மனதில் வைத்திருக்க வேண்டிய ஒரு 5 காரியத்தை, அதை தலைப்புகளை மாத்திரம் நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம், தூசியிலிருந்து அரியணை வரை கிருபையை மறவாதிருங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த நிலை வரை நாம் வந்திருப்பது அவருடைய கிருபை. நீங்க படித்த படிப்பாக இருக்கலாம், பார்க்கிற வேலையாக இருக்கலாம், நீங்க குடும்ப தலைவியாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், உங்களை இந்த நிலை வரை உயர்த்தி வைத்திருப்பது அது தேவனுடைய கிருபை. அந்த கிருபையை நீங்கள் மறவாதிருங்கள். உங்களுடைய கல்வி, அந்தஸ்து, வேலை, உயர்வு, ஆவிக்குரிய வரங்கள், வல்லமைகள், தாளந்துகள் இவை எல்லாம் தேவனுடைய கிருபை. எந்த ஒரு உயர்வும் எந்த ஒரு காரியமும் நம்முடைய திறமையால வந்தது அல்ல. தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு மாபெரும் வாய்ப்பு. உங்களுக்கும் எனக்கும், உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசித்து நம்ம மேல அன்பு வைத்து நம்ம மேல கிருபை வைத்து என் ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு. அதை மறந்தால், அதை மறந்து போனால் நாம் வீழ்ச்சி நிச்சயம் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, சமரசம் இல்லாத சத்தியம், அன்காம்ப்ரமைசபிள் ட்ரூத். இந்த யெகூ ஜனங்களுக்கு என்ன பிடிக்குமோ, ஜனங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சொல்லவே இல்லை. கேட்க விரும்புகிறதை சொல்லாமல் கேட்க வேண்டியதை சொன்ன தீர்க்கதரிசி. உங்களுக்கு எது விருப்பமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், அதை அவர் சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, நீங்கள் எதை கட்டாயம் கேட்க வேண்டுமோ அதைத்தான் சொன்னார். பாசாவுடைய காதுக்கு இனிமையாகவோ யோசபாத்துடைய காதுக்கு இனிமையாகவோ அவர் பேசவில்லை. அவர் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய காரியத்தை அவர் சொன்னார். பீப்புள் பிளீசராக இல்லை, மக்களை பிரியப்படுத்துகிற
ஒரு தீர்க்கதரிசியாக அல்ல, ராஜாக்களை பிரியப்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசியாக அல்ல, தேவனை பிரியப்படுத்துகிற, தேவனை மகிழ்விக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக இந்த யெகூ தீர்க்கதரிசி காணப்பட்டார். உறவுகளை விட உண்மை முக்கியம், உண்மை அவசியம், கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். இதை இந்த யெகூ தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார். மூன்றாவது, தவறான கூட்டணிகளை தவிர்த்தல். துன்மார்க்கனுக்கு உதவி செய்ய யோசபாத் விரும்பினாரு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உரைக்கப்பட்டு தன்னுடைய பாவத்தை விட்டு அவர் மனம் திரும்பினார். துன்மார்க்கனுக்கு உதவி செய்து கர்த்தரை பகைக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட கொண்டிருக்கிற ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய சிநேகம், நம்முடைய ஐக்கியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது பாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் அது ஆவிக்குரிய நிலையை பாதிக்கக்கூடியதாய் இருக்கவே கூடாது. நான்காவது, தலைமுறை தாண்டிய ஒரு விசுவாசம். தகப்பனுக்கு தண்டனை வந்த போதும், தகப்பனுக்கு பிரச்சனை வந்த போதும், தகப்பன் சிறையிலே அடைக்கப்பட்ட போதும் இந்த யெகூ ஆண்டவருடைய வார்த்தையை நான் கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் வைராக்கியமாய் போய் சொல்லுகிறார். நாம் நம்முடைய சந்ததிக்கு எதை விட்டு வைத்து போகிறோம், எதை நாம் கொடுக்க விரும்புகிறோம்? பாஷாவின் மூலமாக அவன் சந்ததி முழுவதும் அழிந்து போனது. யோசபாத்தின் மூலமாக, அந்த மனமாற்றத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த யெகூ தகப்பனை போல ஒரு உண்மையுள்ள, ஒரு வைராக்கியமான ஒரு தீர்க்கதரிசியாக காணப்பட்டார். கடைசியாக, வாழ்க்கை ஒரு பதிவு, அதை நாம் மறந்து போகக்கூடாது. எல்லாமே ரெக்கார்ட்ஸ், எல்லாமே ரெக்கார்டிக்கலாக விண்ணகத்திலே அது பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் எதை பேசுகிறோம், எதை செய்கிறோம், எதை சிந்திக்கிறோம், நாம் எப்படி நடக்கிறோம், எல்லாம் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒருத்தரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. முன்ன நின்று பிரசங்கம் பண்ணுகிற நானும் தப்பித்துக் கொள்ள முடியாது, உட்கார்ந்து கேட்கிற நீங்களும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆக வாழ்க்கை ஒரு பதிவு. இந்த யெகூ யோசபாத்துடைய வாழ்க்கையை ஆதி முதல் அந்த வரை அத்தனையும் பதிவு செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். நம்ம சிறு குழந்தையாய் பிறந்ததில் இருந்து கண்களை மூடி நித்திரை அடைந்தார் என்று சொல்லுகிற வரைக்கும் அனைத்து காரியங்களும் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதில் ஒருவரும் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. எனக்கு அருமையானவர்களே, உண்மையுள்ளவர்களாக, நேர்மையுள்ளவர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ இந்த காலை பொழுதிலே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நீதிமொழிகளிலே நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 29:25 மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இந்த யெகூவின் மூலமாக பல காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். நாம் என்ன செய்ய போகிறோம்? அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில், ஆண்டவரே, என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு, எனக்கு கற்றுத்தாரும். ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். என் குற்றங்களை மன்னியும், என் மீறுதல்களை மன்னியும், என் பாவங்களை மன்னியும். ஆண்டவரே, யெகூவை போல பல பிரசங்கங்களில் என் கூட பேசியிருக்கிறீங்க. பல முறை நான் தனியாக அமர்ந்து வேதம் வாசிக்கிற போது என்னோடு பேசியிருக்கிறீங்க. என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? பாஷாவுக்கு யெகூவின் மூலமாக வார்த்தை உரைக்கப்பட்ட போது அவன் செவி கொடாதே போனான். தூசியில கிடந்த அவனை ஆண்டவர் உயர்த்தி வைத்தாரே, ஜனங்களுக்கு தலைவனாக வைத்தாரே. கேட்காமல் போனதினால் நடந்தது என்ன தெரியுமா? சந்ததியே அழிந்து போயிற்று, சந்ததியே அழிந்து போயிற்று. சொன்னபடியே பட்டணத்திற்குள் மரித்து போனவனை நாய்கள் தின்னது, பட்டணத்திற்கு வெளியே மரித்து போனவனை பறவைகள் தின்னது அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனா யோசபாத் அந்த வசனத்தை கேட்டபோது அவன் தேவனோடு கூட ஒப்புரவாகினான். அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டான். இந்த காலை பொழுதில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம். உலக சிநேகம் அது தேவனுக்கு விரோதமான பகை. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உலகத்திற்கும் உலகத்தில் உள்ளவைகளுக்கும் கொடுத்தோம் என்று சொன்னால் அது ஒரு விக்கிரக ஆராதனை. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை உலகத்தில் உள்ளவைகளுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது விக்கிரக ஆராதனை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிடத்திலும் உள்ளவர்களிடத்திலும் அன்பு கூறாதிருங்கள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு மனதோடு, உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. அதுதான் முதலாவது கற்பனை. அதனை தொடர்ந்துதான் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல
பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை வேற யாருக்கு கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் வருத்தப்படுகிறார். ஆண்டவரை கோபப்படுத்த வேண்டாம், ஆண்டவரை விசனப்படுத்த வேண்டாம். ஆண்டவர் பகைக்கிற காரியங்கள், ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களிலே நாம் ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். இந்த காலை பொழுதுல நம்மை கர்த்தருடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். உலக சிநேகம் ஒரு நிமிஷமே, பாவ சிநேகம் பறந்து போகுமே. உலக சிநேகம் ஒரு நிமிஷமே, பாவ சிநேகம் பறந்து போகுமே. தேவனை சிநேகித்தால் தயங்க வேண்டாம் நீயே, ஆவலாக அவரை நினைப்பாயே. தேவனை சிநேகித்தால் தயங்க வேண்டாம் நீயே, ஆவலாக அவரை நினைப்பாயே. என் மனமே நீ இயேசுவை நேசி, அவரை ஆசி ஆனந்தமடைவாய். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதில் என்னோடு எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர். உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவராக எங்களை மாற்றும், எங்களை உருவாக்கும், எங்களை பண்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தர் பயன்படுத்துவீராக. உடைய பிரசன்னம் வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.